இந்த வாரம் ஒரு புதிய முயற்சியாக ஒரு கதை எழுதி வாசித்திருக்கிறேன். கதையின் தலைப்பு வொர்க்கஹாலிக் இடியட். ஓர் அழகான இரவு. அன்று முகிலன் வேகமாக தன் காரை ஓட்டிக் கொண்டு சென்றான். இளையராஜாவின் இசையில் ஜேசுதாஸின் மென்மையான குரல் அவன் காதுகளுக்கு காரின் ஏர் கண்டிஷனர் காற்று போல் குளிரூட்டியது. சாலையின் இருபுற கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. ஆரஞ்சு நிற விளக்குகள் சாலையில் ஒளியை படரவிட்டிருந்தன. பனியின் சாரல் முன் கண்ணாடியை வியர்க்கச் செய்தது. வைப்பரில் நீரை பீச்சி கண்ணாடியை சுத்தம் செய்தான் முகிலன். அப்போது ஸ்பீடோமீட்டர் 110 கிலோமீட்டரை தொட்டிருந்தது. திடீரென இடதுபுறம் இருந்து ஏதோ ஒன்று சாலையை கடந்தது போல் ஒரு பெருஞ்சத்தம். அவன் வண்டியை சற்று தள்ளாட வைத்ததில் நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவரில் அந்த கார் மோதி நின்றது. காரின் விளக்குகள் அணைந்து அணைந்து எரிந்தன. காரின் முன்பக்க சக்கரங்கள் இரண்டும் தடுப்புச் சுவரை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது போல் நின்றிருந்தது. முகிலனின் முகத்தில் ஏர்பேக் தடுத்து நிறுத்த அவன் இடுப்பில் அணிந்திருந்த சீட் பெல்ட் உதவி இருந்தது. அவன் மூச்சு வாங்கிக் கொண்டிருக்கையில் நினைவுகள் அவன் அலுவலக விழாவிற்கு சென்று அவனை ஆட வைத்திருந்தது. அந்த விழா கம்பெனியின் ஆண்டு விழா கொண்டாட்டம். சென்னையில் பிரபல நட்சத்திர விடுதியில் நடந்து கொண்டிருந்தது. ஆண்கள் அரை நிதானத்தோடும் பெண்கள் அரை நிர்வாணத்தோடும் கையில் கோப்பைகளுடன் ஆடிக்கொண்டிருக்க, டிஜே செய்பவன் இசையை மாற்றி மாற்றி சீர்ஸ் சீர்ஸ் என்று சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தான். முகிலன் அகல்யாவுடன் உட்கார்ந்து கொண்டு அவளின் திருமணம் எப்போது என்ற கேள்வியில் பேச்சை தொடங்கினான். அதற்கு அவள், மேரேஜ் லைஃப் போர்டா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ பேர்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் என்றாள். சரி, உனக்கு எப்போ மேரேஜ்? லவ் ஸ்டோரி ஏதாச்சும் இருக்கணுமே என்றாள் அகல்யா. நோ நோ, எனக்கு லவ்லெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேரேஜ் லைஃப் தான் செம்ம ஜாலியாக இருக்கும். முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கல்யாணம் பண்ணி அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன சண்டையோட ஊர் சுற்றிக்கிட்டு அப்பப்போ சர்ப்ரைஸ் பண்ணி ரொமான்டிக்காக பேசி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன், இதுவரை யாரும் செட் ஆகல அகல்யா என்றான் முகிலன் கோப்பையை டேபிளில் சுற்றி கொண்டே. டேய், உனக்குள்ள இப்படி ஒரு ஃபீல்லாம் இருக்காடா? சரி, ஏன் எந்த பொண்ணும் செட் ஆகல என்று ஆவலுடன் கேட்டாள் அகல்யா. பொண்ணு அழகா இருந்தா குறைவா தான் பேசுறா. நிறைய பேசுற பொண்ணு அம்மாக்கு பிடிக்கல. அழகாவும் மிதமாவும் பேசுற பொண்ணோட ஜாதகம் சரி வரலன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் சரியா இருக்கிற பொண்ணு கிடைச்சா அவளோட மாமன் சித்தப்பன்னு எவனாச்சும் ஒருத்தன் சொல்றான். கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையோட ஐடி வேலை நிரந்தரம் இல்லாத வேலை. ஏதாச்சும் சொத்து பத்து இருக்கா, இல்லை பிஸ்னஸ் தான் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறானுங்க. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொன்னால், ஐயோ பிஸ்னஸா, பிஸ்னஸ் லாஸ் ஆனால் என் பொண்ணோட நகையெல்லாம் விற்று அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறானுங்க. சரி, எனக்குன்னு பிறந்தவளை சந்திக்க இதையெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு அகல்யா என்று சொல்லிக்கொண்டே மீதமிருந்த மதுவோடு கோப்பையை வைத்துவிட்டு சாப்பாடு இருக்கும் பக்கம் நகர்ந்தான் முகிலன். ஏய், ஏன்டா அதுக்குள்ளே சாப்பிட போற? இன்னொரு 2 கம்பெனி தர மாட்டியா என்றாள் அவள். கல்யாண நினப்பு வந்தாலே போதை தலைக்கு ஏறி வயிற்றுக்குள்ள பசியோட குரல் கேட்க ஆரம்பிச்சிடுது. சரி, நீ குடிச்சது போதும், வா என் கூட சாப்பிட கம்பெனி கொடு என்றபடி அவளிடமிருந்து கோப்பையை வாங்கி கொண்டு அவனுக்கும் அவளுக்கும் 2 வெள்ளை நிற பீங்கான் தட்டுகளை எடுத்துக்கொண்டு ஸ்டார்டர் கவுண்டரை தேடினான். 2 துண்டு ஹனி சிக்கன்களை தட்டுகளில் போட்டு வேறு எதையோ தேடினான். அகல்யா, உனக்கு என்ன பிரியாணி வேணும் என்றான். பிரியாணிலாம் வயிறு அடைச்சிடும். பிரான், ஃபிஷ் இல்லை வேற ஏதாச்சும் ஸ்டார்டர்ஸ் ஐட்டம் கொண்டு வாடா என்றாள் அகல்யா. அவள் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரவில்லை. முகிலன் இன்னும் எதையோ தேடிக்கொண்டே இருந்தான், உட்காரவில்லை. சிலர் பாட்டு பாடிக்கொண்டு டிஜேவிடம் பிடித்த பாடலை போடச் சொல்லி சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் ரூபன் தடுமாறிக்கொண்டு முகிலன் மீது விழ பார்த்தான். ஏய், ஸ்கூல் பையனடா நீ? ஜூஸ் பாய் முகிலா என்றான் ரூபன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பையன்தான். ஏன் இப்படி தள்ளாடுற அளவுக்கு குடிச்சுதான் ஆகணுமா? வயிறு புண்ணாயிட போது, ஏதாச்சும் சாப்பிடு, வா இந்தா சிக்கன் எடுத்துக்கோ என்று தன்னிடமிருந்த தட்டுகளில் ஒன்றை கொடுத்தான். இது நைட்டு பார்ட்டிடா, ஸோ சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இங்கே இருக்கிற காக்டெயில் வெரைட்டிஸை டேஸ்ட் பண்ணுறது மேன்? Go and waste this beautiful night. I will taste these varieties of liquids. ரொம்ப தாகமாக இருக்கு. Someone give
Give me the glass of liquor என்று இழுத்தபடி நடந்தான் ரூபன். உன்னெல்லாம் யாராலையும் திருத்த முடியாதுடா ஓ என்று அகல்யா இருக்கும் பக்கம் சென்றான் முகிலன். முகிலனுக்கும் ரூபனுக்கும் வேலையில் சண்டை வராத நாளே இல்லை. ஆனால் அவர்கள் திக் ஃப்ரெண்ட்ஸ் என்றுதான் ஆபீஸில் பேசிக்கொள்வார்கள். சண்டை எல்லாம் ஸ்க்ரம் மீட்டிங்கில் மட்டும்தான். டீ குடிக்கும் போது ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் போவதில்லை. ரூபன் விடும் சிகரெட் புகையை முகிலன் நுகர்வதோடு அவன் சொல்லும் ஜோக்குகளை கேட்டு சிரிக்க சிரமப்படுவான். எத்தனையோ முறை சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று முகிலன் வாங்கிய சத்தியத்தை அடுத்த நாள் நினைவில் வைத்துக் கொண்டதில்லை ரூபன். அதனாலேயே முகிலன் கொஞ்சம் கொஞ்சமாக டீ பிரேக்கை தவிர்க்க தொடங்கினான். அப்போதுதான் முகிலனுக்கு அகல்யாவின் நட்பு கிடைத்தது. பிறகு அவர்கள் இருவரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதும் ரூபனுக்குள் நெருப்பை ஏற்றி வைத்தது. தினமும் 3 சிகரெட் பிடித்தவன் ஒரு பாக்கெட் முழுவதும் அடிக்கத் தொடங்கினான் ரூபன். முகிலனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட ரூபனுடன் டீ பிரேக் சென்று வர தொடர்ந்தான். ரூபனின் புகைப்பழக்கம் முகிலனுக்கு வருத்தத்தை தர ரூபனிடமிருந்த சிகரெட்டை பிடுங்கி ஒரு இழுப்பு இழுத்து லொக் லொக் என இருமினான் முகிலன். நீ விடுற புகையை எடுக்கிறதுக்கு நேரடியாவே நானே இழுத்துடுறனே என்று மீண்டும் வாய்க்குள் சிகரெட்டை சொருக பார்த்த முகிலனை தடுத்தான் ரூபன். ஐம் ரியலி சாரிடா, என்னால தானே நீ இப்படிலாம் பண்ற, இனிமே இந்த சிகரெட்டை நான் தொட மாட்டேன்டா என்று புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை காலில் நசுக்கி அணைத்தான் ரூபன். அந்த நினைவுகள் முகிலனின் நினைவுகளுக்குள் புகுந்து வெளியே வருவதற்குள் அகல்யாவும் முகிலனும் சாப்பிட்டு முடித்தார்கள். பார்ட்டி தொடர்ந்தது. எனக்கு டயர்டா இருக்கு, நான் கிளம்புறேன் வரியா என்றான் முகிலன் அகல்யாவிடம். நோடா, நீ கிளம்பு, நான் வெளியே கொஞ்சம் நடந்துட்டு ஆட்டோ புக் பண்ணி போயிடுறேன் என்றாள் அகல்யா. முகிலன் நினைவுகள் கலைந்ததில் விழித்து பார்த்தான். அகல்யாவின் முகம் கண்ணீர் வடிய அழகாயிருந்ததை ரசித்தபடி எழுந்திருக்க முற்பட்டான். உனக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அண்ணனும் அம்மாவும் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் சரியாகிடும் என்றாள் அகல்யா முகிலனின் கை விரல்களை பிடித்து கொண்டு. ஓ, வேர் இஸ் மை கார்? யார் என் கார்ல வந்து விழுந்தது? அவங்களுக்கு ஏதாச்சும் அடியா? எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க என்றான். உன்னோட கார்ல யாரும் விழல, நீ தான் தூக்கத்தில் காரை மிட்வே பேரிகேட்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்ட. எத்தனை முறை சொல்றது, ஆஃபீஸ் ஒர்க்கு லேட் ஆனா நைட்டு ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்கேன். சரி, கண்ணை மூடு என்று முகிலனின் நெற்றியில் திருநீரை இட்டாள் அகல்யா. கண்களில் விழாமல் இருக்க மெதுவாக ஊதிவிட்ட பின் விழித்து பார்த்தான் முகிலன். அகல்யாவின் கழுத்தில் இருந்த தாலி அவன் மூக்கில் மோதியதை கவனித்து டிஷர்ட்டுக்குள் போட்டுக்கொண்டாள் அகல்யா. ஏய் அகல்யா, எப்போ மேரேஜ் ஆச்சு, என்ன ஏன் கூப்பிடல என்றான். உங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, அவனை ஆஃபீஸுக்கு அனுப்பாதன்னு. உன்னையும் மறந்துடுவான், என்னையும் மறந்துடுவான்னு. வொர்க்கஹாலிக் இடியட் என்று தண்ணீர் பாட்டிலை திறந்தபடி. வி காட் மேரிட் லாஸ்ட் இயர், இன்னைக்கு நம்ம கல்யாண நாள்டா, சீக்கிரமா வா, ஷாப்பிங் போகலாம்னு சொல்லியிருந்தேன். வேலை வேலை வேலைன்னு ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுக்கு என்ன ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண? ஒரு சினிமா பீச்சுன்னு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கியா, இல்லை ரொமான்டிக்காக பேசி கொஞ்சி இருக்கியா என்று ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கும்போது முகிலனின் அம்மா அறைக்குள் நுழைந்தாள். வேலை வேலைன்னு காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரி குதிப்பியே, இப்போ அதை உடைச்சிட்டு வந்து படுத்திருக்கியடா முகிலா என்று அழுதபடி மகனின் காலை வருடினாள் முகிலனின் அம்மா. முற்றும்.